ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் யாராவது சபரிமலைக்கு மாலை போடுவாங்களா? இல்லை ஐயப்பனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படி சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போகும்போது உங்கள் ஃபேமிலியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஏதாவது இருக்குமா? ஸோ எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு கிளம்பும் பொழுது வீட்டு வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுதுமே வாசல்ல ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஐயப்பன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயப்ப சுவாமி வந்து கருப்பண்ண சுவாமி கிட்ட ஒரு கட்டளை இடுறாரு. என்ன கட்டளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்து மாலை போட்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையுமே நான் பார்த்துக்கிறேன். அவங்க குடும்பத்தார் எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து கருப்பண்ண சுவாமிக்கு கட்டளையிடுறாரு. அப்போ கருப்பண்ண சுவாமி எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐயப்பன் என்ன சொல்றாங்கன்னா, சபரிமலைக்கு வீட்ல இருந்து கிளம்பும்போது ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்புவாங்க. ஸோ அந்த முதல் தேங்காய் உடைக்கிற சத்தத்தை கேட்ட உடனேயுமே நீ அவங்க வீட்டுக்கு காவலா போய் உட்கார்ந்துரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கருப்பசாமி மறுபடியும் ஐயப்பன் கிட்ட எத்தனை நாள் நான் அவங்க வீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஐயப்பன் என்ன பதில் சொல்றாருன்னா, சபரிமலையிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனேயே இன்னொரு காய் உடைச்சிட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே போவாங்க. அப்போ 2வது தேங்காய் உடைக்கிற சத்தம் கேட்ட உடனேயே நீ அவங்க வீட்ல இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு ஐயப்பன் வந்து கருப்பண்ண சுவாமிக்கு கட்டளையிடுறாரு. அதனால ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, யாருமே பயப்பட வேணாம் குடும்பத்தை நினச்சி. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் எங்களுக்கு கருப்பண்ண சுவாமி காவலாக இருந்து எங்களை பாதுகாக்கிறது தான் நிச்சயமான உண்மை.